ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவிக்ஸா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தோல் நீக்கிட்டு நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் சேர்த்து மேஷர் அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியை கட் பண்ண மீடியம் சைஸ் கேப்சிகம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கேரட்டும் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியை கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா இந்த பதத்தில் தேவைப்பட்ட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எடுத்து வச்சிருக்க எல்லா ரோலையுமே கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ரோலாக சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தோன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக சூப்பராக நம்ம பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி ஆயிரும். வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கெச்சப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.